ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரச சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு, கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, பாலவ கரணம், சுப யோகம், கன்னியா லக்னத்துல இந்த வருடம் பிறக்குதுங்க. இந்த வருடம் 2026 பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசங்கள் பாத்தீங்கன்னா எப்பவும் போலதான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து குரு இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துல சனி இருக்காரு, 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா என்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியா போயிடும். இந்த ஜூன் 2026க்கு மேல இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம், அதாவது ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களோட ராசிக்கு வருது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க எல்லா சூழ்நிலைகளையுமே கடந்து வந்துருவாங்க. அதாவது பல விஷயங்களை சமாளிச்சு வரக்கூடிய நபர்ல முதல் நபர் யாரு அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க தான். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்க ராசிக்கு அதிபதியே 6 குடையவர். மேச ராசி பாத்தீங்கன்னா அதுக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அவர் 6 குடையவரா இருக்காரு. அப்போ என்னன்னா பல சூழ்ச்சிகள், எவ்வளவு பெரிய கபட நாடகம் ஆடினாலும் சரி எல்லா விஷயத்தில இருந்து தப்பிச்சு பொழைச்சு வந்துருவீங்க. உங்க கூடயே தான் உங்களை எதிரிகள் எப்பவுமே இருப்பாங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க சாமி கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னா, கடவுளே என்னுடைய எதிரியை நான் பாத்துக்கிறேன், என்னுடைய நண்பர்களை மட்டும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா உங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு அமைப்பு என்னன்னா, நண்பர்கள் தான் துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் இருப்பாங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதியா 6 குடையவராகவும் இருக்காரு. இதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது போக திருஷ்டி தோஷம். ஏன்னா காலபுருஷனுக்கு அஷ்டம ராசி உங்க ராசி இருக்கனால செமையான திருஷ்டி தோஷம் இருக்கு. ஒர்க்னாலும் ஃபாஸ்டா முடிப்பீங்க, ஒரு தொழில்னாலும் அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாவது நல்ல பொசிஷன் கொண்டு வந்துருவீங்க. இது மற்றவங்களுடைய இயலாமை எப்படி ஆகும்? பொறாமை, கண் திருஷ்டி, போட்டி, துரோகம் இதுல தான் முடியும். ஸோ உங்க மேல மற்றவங்களோட இயலாமை அது உங்க மேல திணிப்பாங்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க. அது இயற்கையே உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கும். ஆனா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. தொழில், பிசினஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குல்ல, ஜனனகால ஜாதகத்துல கோச்சாரத்துடைய நிலை, நீங்க பிறந்தப்ப இருக்கக்கூடிய கிரக நிலை, இப்ப என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடியது 85% கரெக்டா தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. தொழில பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னா கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான இதா இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது சூப்பரான டைம். மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் காத்துட்டு இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும். அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க. பொதுவாகவே பிசினஸ்ல நல்ல வருமானம் வருமா அப்படின்னா, குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஜூனுக்கு மேல பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்ப தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, நல்ல வருமானம். அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் உங்களுக்கு பார்ப்பாருங்க. 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு. இவ்வளவு நாளா அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு, அந்த சனி எல்லாமே உங்களுக்கு இனி அப்படியே மாறி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல உட்கார்ந்துருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. லக்ஷ்மி, பூரண லக்ஷ்மி ஸ்தானம், அதுல 5ல போய் உட்கார்ந்துருக்கனால நிறைய நன்மைகள் இருக்கு. திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இருக்கு. நிறைய எதிர்பாருங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உழைப்ப போடுங்க. கட்டாயம் கை மேல உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியா இருக்காரு. நான் சொன்னேன் பொதுவாகவே உங்க ராசிக்கு எதிரி யாரு அப்படின்னா, ஒன்னு சனி, இன்னொன்னு புதன். ஸோ நீங்க பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் இந்த மாசத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்றாரு. அந்த காலகட்டத்தில் பிப்ரவரியில புதனும் சேர்றாரு. அப்போ நீங்க உங்களோட ஒர்க்ல ரொம்ப, அதாவது பிசினஸ் பண்றவங்களை காட்டிலுங்க வேலையில உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா? உங்களை எப்படியாவது
இறக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்து உட்காரணும்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சி மேல அதிகமா பொறாமப்படுறவங்க யாரு அப்படின்னா வேற யாருமே இல்லை, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள். இதை வந்து உணர்ந்து செயல்படணும். ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸா இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொறாமப்படுறாங்கன்னு ஒரு லைட்டா சின்ன சந்தேகம் வந்தா கூட நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாம அமைதியா காரியத்தை கணக்கச்சிதமா முடிக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் கூட இருக்க நண்பர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அதை ஏதாவது கெடுக்கிறதுக்கு உண்டானதோ அல்லது உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அதை செய்ய விடாமல் பண்ணுறது, பயமுறுத்தி அதை அப்படியே ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுவாங்க, நீங்கள் மேலே ஏற விடமாட்டாங்க. அதனால் ஏற்கனவே பொறாமையில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மற்றவங்களை பற்றி அதாவது நீங்க மற்றவங்களுக்கு நன்மையை தான் சொல்லுவீங்க, ஐயோ அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப பிராட் மைண்டா இருப்பாங்க. அதுவே மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு வந்து நீங்க கஷ்டத்துக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். அதனால நீங்க அப்படிலாம் இருக்க வேண்டாம். நீங்க உண்டு, உங்க ஃபேமிலி உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா மட்டும் போதும். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது, இது எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. முக்கியமா நான் சொல்லக்கூடிய மாசங்கள்ல ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா தேவையில்லாம வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்க யதார்த்தமா ஒரு ஃபேமிலியிலேயே ஒரு பர்சன் கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லுவீங்க, பாரு என்னோட இதுக்காக அப்படி சொல்றாங்க பாரு, அப்படி சொல்றாங்க பாரு, நல்ல எண்ணமே இல்லைன்னு உங்களே வந்து திட்டுவாங்க. நீங்க மற்றவங்களுக்காக உழைப்பீங்க, ஏன் உங்க குடும்ப நபருக்காக நீங்க உழைச்சா கூட அதுக்கு உண்டான நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்காது. இதை நினைச்சு பல நாட்கள் அல்லது பல வருடங்களாவே உங்களுக்கு மனசு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க அழுது தீர்த்திருப்பீங்க. பட் ஆனா அதெல்லாம் இருந்து நீங்க வெளியில வாங்க போதும், நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு, மற்றவங்களை பத்தி எதுவுமே நீங்க சொல்லாதீங்க. அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இருந்தாலும் சரி, வாழ்க்கையில அமைதியை கடைபிடிங்க, நிதானத்தை கடைபிடிங்க. முக்கியமா வந்து உங்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குருவும் பார்க்கிறாரு. அதனால நீங்க வாக்கு ஸ்தானம்ங்கிறது நீங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை விடாதீங்க. யதார்த்தமா விடக்கூடிய ஒரு வார்த்தையினாலேயே பல சூழ்ச்சிகளுக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல கெட்டிக்காரத்தனம் இருக்கும். அதே மாதிரி புத்தி கூர்மை, நல்ல நாலேஜ், அதாவது படிச்சு நம்ம முன்னேறணும் அப்படிங்கக்கூடிய சுய சிந்தனைகள் உங்களுக்காகவே உருவெடுத்துரும். அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு. பாக்கிய குருவா மாறும்போது நல்ல ரேங்க் ஹோல்டரா வந்துடுவீங்க. அதே மாதிரி படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைச்சிரும், ஒரு பிளேஸ்மெண்ட் போவீங்க. அதே மாதிரி சின்சியரா படிங்க. இந்த யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சி இந்த இதெல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா, சிவில் சர்வீஸ் கவர்மெண்ட்டுக்கு போஸ்டிங்காக ட்ரை பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் இழுபறி நிலை நீடிக்கும் தான். ஏன்னா 4ல் ராகு இருக்கு. அதனால எதிர்பார்க்கும் போது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஆனா அடுத்த அட்டம்ப்ட்ல நீங்க பாஸ் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் ஆக மாட்டீங்க, 2வது அட்டம்ப்ட்ல கட்டாயம் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால கவலை இல்லாம இது பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கங்க. உங்களோட ஜாதக அமைப்புப்படி வந்து 4ஆம் அதிபதியுடைய நாட்கள் பதவி ஸ்தான அதிபதியில எப்படி இருக்காருன்னு பார்த்தா அதுக்குண்டான தியானங்களும் அதுக்குண்டான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் பண்ணீங்கன்னா கட்டாயம் வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய விஷயங்கள் ஆல்ரெடி சொன்னதுதான். வார்த்தைகளை விடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்துல எதிர்பார்ப்பு இல்லாம இருங்க. 6ஆம் அதிபதியே செவ்வாயா இருக்காது. அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ராகுவோட சேரும்போது நீங்க இந்த என்னோட வீடியோ பார்த்துட்டு சரி மேடம் அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருப்பீங்க. இப்போ நல்லதுதான் செய்ய போறீங்க. ஆனா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, கோபம் அதாவது டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கு, கத்தி பார்க்கறதுக்கு, இது மாதிரி எங்கேயாவது ஒருத்தங்க இருந்து வருவாங்க. இல்லை குடும்பத்துல திடீர்னு இருக்கும், அந்த மாதிரி வந்து உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இல்லாம மூவ் ஆன் பண்ணி போகணும். வேற இடத்துலக்கு போங்க, ஒரு கோயிலுக்கு போங்க, மெடிடேஷன் போங்க, இல்லைன்னா காதுல ஏர்பட்ஸ் வச்சுட்டு ஏதாவது கேளுங்க, பாட்டு ஸ்லோகங்கள் ஏதாவது கேளுங்க அந்த மாதிரி. ஏன்னா இந்த செவ்வாறாக சேரும்போது நீங்க நிதானத்தை தவறதுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அது வந்து ஒண்ணு உங்க கணவர் செய்வாரு, இல்ல உங்க மாமியார், வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களே அதை செய்வாங்க. அதனால என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எறிகிற மாதிரி ஒரு
கோவங்கள் வரும். அந்த டைமில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் செவ்வாய் ராகுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் புதன் சேருது. அது அஷ்டமாதிபதியாக இருக்காரு. சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பழகாதீங்க. இந்த ஒரு வருடத்துக்கு அமைதியாக இருங்க. புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணலாம். ஒரு ஜாப் போகலாமா கட்டாயம் போகலாம். இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி நிறைய முன்னேறதுக்கும் நல்ல இன்கம் பார்க்கறதுக்கு சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இன்கம்க்கு நல்ல அமைப்பு இருக்கு. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு 2 அமைப்பு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதனால நீங்கள் சண்டை போட்டு மற்றவங்கள பழி வாங்குறது. இன்னொன்று நீங்கள் வந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்து காசு சம்பாதிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு புது நல்ல வாழ்க்கையை அமைச்சு growth ஆகிறது. காசு பணம் மரியாதை எல்லாம் காசு பணம் சம்பாதிச்சிங்கன்னா மரியாதை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும். நீங்கள் எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் கிரகநிலைகள் என்னவோ உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கோவப்படுத்துறதுல குறியா இருக்கு. ஆனா இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி நீங்க என்ன செய்யணும், ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு பிசினஸோ உத்தியோகமோ அதுல டைவர்ட் ஆகுங்கிறதா என்னுடைய நான் சொல்லக்கூடியது. அதனால அதுல நீங்க போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் வந்து ராகுவோட சேரும்போது கணவருக்கு மருத்துவ செலவு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. வெளியில செல்லும் போது சரிங்க, பெற்றோர்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தா, கல்யாணம் ஆனவங்களா இருந்தா உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. புத்திர பாக்கியங்கள்லாம் இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. குருபலமும் இருக்கனால புத்திர பாக்கியம் அமைப்புகள் இருக்கு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை கிடையாது, சனியோட பார்வை மட்டும்தான் இருக்கு. ராகு கேதுக்கள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகும் இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய தசாவோ அல்லது புத்தியோ இருக்கு. புத்தி நாதனியோ தசாநாதனியோ குரு பாக்குறாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லா இருக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் வராது. இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும். அந்யோன்யங்கள் இருக்கும். ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் வந்து சனியும் செவ்வாயும் சேருது. அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சேருது. அப்போ வந்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, குழந்தைகள் வந்து பாதிப்புகள் உள்ளாகிறது, இந்த மாதிரி விஷயங்களோ அல்லது நீங்க அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு நடக்கும். காதல் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் வெட்டுப்படும், அதாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அதனால நம்பிக்கை துரோகமாகி மன உளைச்சல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இதுல ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. காதல் தாண்டி வரணும். நீங்க மேரேஜுக்கு உண்டான அமைப்பு அடுத்த பத்தி யோசிக்கணும். கெரியரையும் உங்களுடைய பிசினஸையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து உங்களுக்கு காதல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. ஸோ அதனால நிறைய மன உளைச்சலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்குங்க. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவை தேடிக்கங்க. அவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க. அதே மாதிரி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சகோதர வழி ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். முக்கியமா தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க சமாளிச்சு தான் வரணும். ஆனா இந்த சமாளிப்பு வந்து கொஞ்ச நாள்ல சரியா போகுங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட திறமையினாலையும் புத்தி சாதுரியத்தினாலையும் சமாளிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த தெய்வ வழிபாடு பல விஷயங்கள்ல இருந்து நம்மளை கூட்டிட்டு வரும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. 9ல வரக்கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்றது, புனித நதிகளை நீராடுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்கு. நல்ல ஷேர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள்ல உங்களுக்குன்னு ஒரு வீடோ இடமோ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு மருத்துவ செலவு
செலவு அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுக்கு 6 கூடையவர் வந்து ராகுவோடையோ அல்லது சனியோடய சேரும்போது இந்த பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமாக போகணும். முக்கியமாக 4ஆம் இடத்துல சேரக்கூடிய ராகுவும் செவ்வாயும் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமாக இல்லைன்னா விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப 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 கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் ரொம்ப இதாக இருக்கணும். பொதுவாகவே 7ஆம் இடத்தை வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து சனி 3ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவருக்கு அறுவை சிகிச்சைகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புத்திசாலித்தனமா வந்து என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணுங்க. பெரிய அளவுல கண்டம், உயிர் சேதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வரதுக்கு முன்னாடியே காக்கணும் இல்லையா, வருமுன் காப்போம், அதுதான் சால சிறந்தது. ஸோ சின்ன விஷயங்கள் இருக்கும்போதே ஒரு 1000 500ன்னு செலவு பண்ணிட்டாலே மிகப்பெரிய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அது லட்சக்கணக்கில் கொண்டு போகும். அதுக்காக ஒரு அவேர்னஸ். அதே மாதிரி கலைத்துறையில் சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. ஒரே நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஒரு உங்களோட வீடியோவோ உங்களோட டேலண்ட்டோ வைரல் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் ஆகும். அதே மாதிரி சோஷியல் மீடியாலலாம் உங்களுடைய பேர் புகழ் பரவும், நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பண்ணுறது, விருதுகள் கிடைக்கிறது, நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கலைத்துறையினருக்கு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். காசு பணம் வரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அதே மாதிரி நிறைய அது மூலியமாக காசு பார்க்க முடியும். முக்கியமாக மேலதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்கு, ஒரு நல்ல பிளேஸை உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பதவியே கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி 5ஆம் இடத்துல இருக்கு, குரு அஷ்டமத்தில் இருக்குங்க. குரு அஷ்டமத்தில் இருந்தா அரசியல்வாதிகள் 4ல் ராகுங்க, அதுதான் மெயின். யாருக்காவது ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க விருச்சக ராசி விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு திசை நடக்குது, ராகுவோட புத்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பதவியை பிடுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு போறது, படி ஏறுறது, அதே மாதிரி தண்டனைகள் அனுபவிக்கிறது, உங்க மேல அலிகேஷன் ஆகி அது நிரூபணம் ஆகிறது, இதனால மன உளைச்சல்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி இது எதா இருந்தாலும் சரி, கவுன்சிலரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஜெயிக்கணுமா, ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 4ஆம் இடத்துல எப்பெல்லாம் ராகுவோ கேதுவோ வருதோ பதவியை பிடுங்காம விடாது. பதவியில் இருக்க எப்பேற்பட்ட ஆளுங்களே அதை பிடுங்கி வச்சிருந்தனால அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு, இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுக்குங்க. அப்போதான் நீங்கள் நல்லா ஜெயிக்க முடியும். உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, பரிகாரங்கள் பூஜை முறைகள் தேவைப்படுதுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா துறையை காட்டிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கிரக நிலைகள் அதாவது ரொம்ப கெடுபலன்கள் இல்லை, சாதகமாக சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் சாதகமாக தான் இருக்கு. இந்த விஷயங்களை நீங்க கையாள முடியும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம கையாளுங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா தியானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. இதை பண்ணினாலே இந்த 2026 வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான், வெற்றி தான். அதே மாதிரி ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றிக்க முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.